அடிகோணம் படம் இயக்குனர்கிட்ட நான் வந்து தொடர்பு கொண்டேன். ராஜா அவர்கள் கொண்டு கொடுத்தாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவதற்கு நான் என்ன செய்யணும் செய்ய இந்த படத்தை வந்து எனக்கு வந்து செய்து அந்த கேமராமேன் எடிட்டர் தர்ஷனனாவுக்கு நான் நன்றியை நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதோட கேமரா அசிஸ்டன்ட் ரூபன் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார், சஞ்சீவன், அதோட பிரியதர்ஷன், நிறைய பேர் வந்து தர்ஷனா வந்து எனக்கு பின்னணியா உதவி செய்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்றேன். அந்த வகையில் கிருஷாந்த் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தார். அவருக்கும் என்னோட நன்றிகளை இந்த இடத்துல கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தர்ஷனா படப்பிடிப்பையும் அவரை மேற்கொண்டிருந்தார். படப்பிடிப்பை முதற்கட்டமாக வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சிவச்செல்வன் சார். அவர் வந்து என்னோட திறமைக்கு வந்து சில விஷயங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, ஊக்குவிப்படுத்தவர். நீங்கள் சுஜிவன் நீங்கள் என்ன வேணும்னாலும் படம் பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற ஸ்பான்சரை நான் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன தட்டி கை தூக்கி விட்டது வந்து சிவச்செல்வன் சார் என்று நான் சொல்லி பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஆரம்பத்தில் படப்பிடிப்புகள் முடிஞ்சிட்டு நாங்கள் எடிட்டிங் செய்ய நேரம், கலந்து ஆலோசனை செய்கிற நேரம் என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு உதவி செய்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிரசாந்தன் சொல்லியிருந்தார், இந்த படத்தை நான் எடிட்டிங் செய்யும்போது எடிட்டிங் நேரம் வந்து அதை டிஸ்கஷன் கலந்துரையாடல் நேரம் வந்து அவர் வந்து விஷ் பண்ணிட்டு சொல்லியிருந்தார், இந்த படம் நிச்சயமாக வெல்லும் என்று சொல்லியிருந்தார். அதுதான் நிறைவேறிச்சு, வெல்லுமென்றது. நான் கேட்டேன் என்ன காரணம் என்று சொல்லி கேட்ட நேரம் அவர் சொன்னேன், நான் கடைக்கு போயிருந்தேன். நான் கடைக்கு போய் பிஸ்கெட் பண்ணி சாப்பிட்டு பிஸ்கெட் பண்ணினான். பிஸ்கெட் பண்ணுற நேரம் எனக்கு இந்த படம் ஞாபகம் வந்துட்டு, என்னடா ஏன் அதை சொல்கிறேன்னு நான் கேட்குற நேரம் ஒரு பிள்ளை ஒன்று உண்டு, அந்த பிஸ்கெட்டில் ரவாசியை அந்த படம் ஞாபகம் வந்தாலும் அந்த பிஸ்கெட்டில் ரவாசியை நான் அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு வந்தேன் என்று சொல்லி எனக்கு விஷ் பண்ணினான். பிரசாந்தன் என்னோட நண்பன் விஷ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் நல்ல ஒரு மெசேஜை நான் கொடுக்க போகிறேன். இந்த இப்போ குறுந்திரை படங்கள்னு சொன்னால் ஒரு குறுகிய ஒரு நேரத்தில் வந்து பெரிய ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறதா இருக்கணும். ஆனால் குறைவாக அடிவான படத்தில் ஒரு கட்டத்தில் வந்து டூப் செய்யக்கூடிய நிலைமை வந்து காணப்பட்டிருக்கு. அதில் நடித்த ஒரு ஆள் வந்து டைம் போனதால் வந்து அவர் அவசரமாக போக வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் நாங்கள் செய்திருந்தாங்க. அந்த டூப் போடுறதுக்கு வந்து ரூபன் அவர்கள் வந்து அந்த கட்டத்தை வந்து எங்களுக்கு சிறப்பாக வந்து செய்திருந்தாங்க. ஹரிஷ் போன்ற புதிய புதிய நடிகர்களை வந்து உருவாக்கணும் என்ற ஒரு நம்பிக்கை. எனது பெயர் ஹரிஷ். அடிவானம் என்னோட முதல் படம். எனக்கு இவ்வளோ பெரிய விருது கிடைக்கும் கொண்டே எதிர்பார்க்குறேன். என்னோட சாதனைக்கு காரணம் என்னோட அம்மா அப்பா. இந்த இடத்துல அவங்களுக்கு நான் என்னோட அண்ணா சுகித அண்ணாக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அடிவானம் குறுந்திரைப்படம் உலகாவிய ரீதியில் 2012ஆம் ஆண்டு சிறந்த குறும் திரைப்படமாக தெரிவு செய்யப்பட்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் நானும் ஒரு பாத்திரத்தை நடித்திருக்கின்றேன். முகம் தெரியாத புதிய நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உன்னோட நாட்டம் மற்றது வருவேனும் வேறு குறும்படங்களை மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க இருங்க, அவன் வரட்டும்.